கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆராதனை குறித்த ஒரு சில காரியங்களை நான் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். நாம் எல்லாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பது ஒரு ஸ்லாக்கியம், தேவனை ஆராதிப்பது ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தபோது அந்த ஜனங்களுக்காக பார்வோன் இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்னவென்றால், என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு. அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லி இருக்கிறது. யாத்ராமம் 4:23, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். என் குமாரனை அனுப்பிவிடு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டது எதற்காக என்றால், எகிப்திலே ஆராதிக்க முடியவில்லை, எகிப்திலே ஆராதனை இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அனுபவிக்க முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தார்கள். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் கிடந்த அந்த எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகளில் தேவன் கண்ட ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஜனங்கள் ஆராதிக்கவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, ஆராதிக்கும் ஸ்லாக்கியம் இல்லை, ஆராதிக்கும் ஆலயங்கள் இல்லை, ஜனங்கள் ஆராதிக்காமல் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆகவே குறித்த நாட்கள் வந்தபோது தேவன் தம்முடைய தாசனாகிய மோசே அனுப்பி என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு என்று சொன்னார். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று சொல்லும்படி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அப்படியானால் தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமம். அதற்கு அனுப்பிவிடு. அல்லேலூயா. பார்வோனிடத்திலே சொல்லும் போது ஆண்டவர் என் ஜனங்களை நான் பாலும் தேனும் கொடுக்கிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன், அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லவில்லை. என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க போகவிடு என்று தான் அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என்று சொன்னார். நீங்கள் இன்னும் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 13ஆம் வசனம், இவைகள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் அவன் பார்வோனை சந்திக்கிறானோ அப்பொழுதெல்லாம் மோசே பார்வோனிடத்திலே சொல்லுகிறது என்னவென்றால், என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய போகவிடு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை காட்டிலும் மிகச்சிறந்தது தேவனுடைய ஆராதனை. அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதங்களின் நன்மைகளை காட்டிலும் தேவனை ஆராதிப்பது முக்கியமானது என்பதற்காகத்தான் என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு என்று சொல்லி தேவன் பார்வோனிடத்திலே சொல்லிக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனை ஆராதிப்பது எவ்வளவு முக்கியமான காரியம், தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த பின்பு அந்த பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் தேவனை ஆராதிக்க போங்கள் என்று சொல்லுகிறான். இல்லை, நாங்கள் எல்லாரும் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். மீண்டும் சொல்லுகிறான், பிள்ளைகளையும் நீ அந்த ஆடு மாடுகளையும் விட்டுவிட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லுகிறான். இன்னொரு முறை சொல்லுகிறான், ஆடு மாடுகளை விட்டுட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லுகிறான். மோசே சொல்லுகிறார், இல்லை. 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே மோசே சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்கள் பெண்கள் மிருக ஜீவன்கள் எல்லாரையும் ஆராதிப்பதற்காக போகவிடு என்பதுதான் கட்டளை. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல ஆடு மாடு கூட இருந்தா அந்த ஆடு மாடுகள் கூட அன்றைக்கு தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். நம்மை தேவன் ரட்சித்ததன் நோக்கம், நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கினதன் நோக்கம், நம்மை பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவித்ததன் நோக்கமே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் ஆராதனையை தவறவிடக்கூடாது. ஏனென்றால் என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க போகவிடு என்பதுதான் தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனம் கூட, ஒரு தேவனுடைய பிள்ளை கூட தேவனை ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தேவனுடைய நியமமாக இருக்கிறது. சரி, இனி எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பாக அதை பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஆராதனை தேவன் எதிர்பார்க்கிறபடியான ஒரு ஆராதனையா இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பது என்று சொல்லுவது இன்னும் அநேகருக்கு பாடல்களை பாடுவதுதான் என்று நினைத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டுவது மட்டும்தான் ஆராதனை என்று நினைத்திருக்கிறார்கள். ஆராதனை என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலே நன்றி பெருக்கோடு கூட தேவனுடைய மேன்மைகளையும் மகிமைகளையும் சொல்லி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய ஆலயம் நல்ல ஸ்டேஜ், நல்ல விண்ணை விளக்கும், நல்ல ஆராதனை ஸ்தலங்கள், இன்னும் வசதிகள் எல்லாம் இருந்தாலும் அதுவல்ல ஆராதனை. ஆராதனை ஸ்தலம் முக்கியமானதல்ல. ஜனங்கள் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று இயேசு சொன்னார். எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம். ஆனால் எப்படி தொழுது கொள்ளுகிறீர்கள் என்றுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கேள்வி வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எப்படி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும்? 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வாசல்களில் துதியோடு. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஸ்தலத்திற்குள்ளே வரும்போதே தேவனை துதித்துக் கொண்டே வந்து ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். வாசிக்கலாம் 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. ஆராதனை நம் வீட்டில், நம்முடைய வேலையில கடந்த மணி நேரம் வரையிலும் நாம் இருந்திருக்கலாம், நம்முடைய நேரங்களை செலவிட்டிருக்கலாம். ஆனால் ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே வரும்போதே தேவனை துதித்துக் கொண்டே வர வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே வந்து பாடலை பாடும்போது மட்டுமல்ல, இங்கே சொல்ல அவர் வாசல் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் தேவனை புகழ்ந்து கொண்டு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி நம்ம செய்கிறோமா? ஏதோ சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக சர்ச்சில் வந்து உட்கார்ந்துக்கிறோம். சிலவங்க பாடுறதில்லை, சிலவங்களை கை தட்டுறதில்லை. அந்த முழு இருதயத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் அந்த 2 மணி நேரம் அல்ல 2.5 மணி நேரம் நம்ம செலவிடுறதில்லை. அதனாலதான் ஆராதனையின் பிரதிபலன் நமக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அப்படி செய்யும் போதுதான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவனை இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லி இருக்கிறபடினாலே நாம் அப்படி செய்தால்தான் ஆராதனை நமக்கு மகிழ்ச்சியாகவும் நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலிகளிட்டு. பழைய ஏற்பாட்டிலே தேவனை ஆராதிக்கும் போது அநேக பலிகளை செலுத்தினார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி. அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு. ஹல்லேலூயா.
நாம் தேவனுக்கு ஆனந்த பலிகளை செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையிலே பலிகள் இல்லை, ஆனால் ஆனந்த பலிகள். ஆனந்தத்தோடு தேவனை ஆராதிக்கிறது, ஆனந்தத்தோடு தேவனை உயர்த்துகிறது, தேவனை துதித்து புகழ்வது, அதுதான் பலி. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திர பலி, ஆனந்த பலி. அல்லேலூயா. இங்கே இருக்கிற யாருமே நாம் துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நமக்காக யாவையும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். யாரொருவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே உறுதியாய் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் துக்கமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் துக்கமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னாரு, செய்வாரோ செய்ய மாட்டாரோ, எப்படி ஆகுமோ என்று துக்கத்திலே இருக்கிறதை போன்று இருக்கிறீர்கள். ஆலயத்திலே தேவனுக்கு ஆனந்த பலிகளை, அல்லேலூயா அல்லேலூயா, ஆனந்தம் ஒரு பலி. அல்லேலூயா. சந்தோஷ பலிகளை, ஆனந்த பலி என்றால் சந்தோஷமான பலிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகள், தேவனை துதித்து புகழ்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. 95ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துதித்தலுடனே அவர் சன்னதி முன் வந்து, அல்லேலூயா, துதித்தலுடனே அவருடைய சன்னதிக்கு முன்பாக நாம் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. 95ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துதித்தலுடனே அவர் சன்னதி முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவர் என்ன செய்யணும்? சங்கீதங்கள் என்றால் பாட்டு என்ற அர்த்தம், சங்கீதம் என்றால் இசை என்ற அர்த்தம். அல்லேலூயா. சங்கீதங்களோடு அவரை ஆர்ப்பரித்து பாடணும். அல்லேலூயா. எப்படிங்க ஆர்ப்பரிக்கிறது? எப்படி ஆர்ப்பரிக்கிறது? நம்ம எல்லாம் பாடுறோம். ஆமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்து பாடணுங்க. தேவன் செய்த நன்மைகளுக்காக, நம்மை உயிரோட வைத்திருக்கிற அந்த ஒரு நிலைமைக்காக கூட நம்ம தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார், அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். உண்மையா தேவனை ஆராதிக்கிற வருகிறவர்களுக்கு சபைக்குள்ளே வந்த உடனே ஒரு பரிபூர்ண சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது ஒரு அடையாளம். நாம் தேவனை ஆராதிக்க உண்மையாக வந்திருக்கிறோம் என்றால் இங்கே வந்தவுடனே அவருடைய சமூகத்திலே உண்டாகிறத பரிபூர்ண ஆனந்தத்தை நாம் அடைவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியானால் ஆராதனையிலே துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. துக்கமா இருப்பதற்கான காரணம் நமக்கு இல்லவே இல்லை. இங்க என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தத்தோடு காணப்படணும். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆனந்தத்தை கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். பரிபூர்ண ஆனந்தம். இன்னும் அந்த முகம் அப்படித்தான் இருக்குது. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் ஆனந்தங்கிறீங்க. நம்ம சந்தோஷமா இருப்பதற்கு கர்த்தர் நம்மை ஜீவனோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கேரளாவிலே மாத்திரமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளிலே, பல மாநிலங்களிலே வெள்ளப்பெருக்கினாலே அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. பலவிதமான பாருங்கள், உலகத்திலே யுத்தங்கள் செய்தியை கேள்விப்படுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்பாவி மக்கள், பிள்ளைகள், மைதானத்தில் விளையாண்டு கொண்டிருந்த 12 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள். யோசித்து பாருங்க, எவ்வளவு துயரமான காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்ததினாலே சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆராதிக்க ஸ்லாக்கியம் இல்லாம இருக்கிறது, ஆராதிப்பதற்கான இடம் இல்லாம இருக்கிறது. நமக்கு ஆராதிக்க ஸ்லாக்கியமும் இடமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வசதிகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பரிபூர்ண ஆனந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு கூட நம்ம அந்த ஒன்றித்து அவரை துதிக்கிற துதியினாலே நமக்கு பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகும். நான் சொல்றேன், நீங்க இந்த ஆராதனையில உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா நீங்க அடைகிற சந்தோஷம் எல்லாம் வீண். அதெல்லாம் உலக பிரகாரமான மாம்சியமான சந்தோஷம். அல்லேலூயா. ஆவிக்குரிய சந்தோஷம் என்பது தேவனுடைய சமூகத்திலே வரும்போது கிடைக்கிற சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஒரு புது சந்தோஷம் உங்களுக்குள்ளே வருகிறதா? தேவனுடைய ஆலயத்தில் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் பாடலை பாடி துதித்தோமே, உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்ததா?
இல்ல அப்படியே தான் இருக்கிறீங்களா? அப்படின்னா தேவனுக்கு உங்களுக்கு ரொம்ப இடைவெளி இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஆராதிக்க வந்திருக்கலாம், உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு உங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நமக்கு சமீபமாக எல்லாம் வல்ல இறைவன் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அருகாமையிலே இருக்கிறார் என்பது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமா? எப்படி ஆராதனை செய்யணும்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். பாஸ்டர், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நீங்க எப்படி பாஸ்டர் நம்ம மகிழ்ச்சியாக ஆராதனை செய்ய முடியும்னா, அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசேஷித்த கிருபை. அல்லேலூயா. எவ்வளவு இழப்புகள் இருக்கலாம், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சந்நிதியிலே வரும்போது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்வாருங்கள். அல்லேலூயா. ஒரு கணக்கு செய்வதற்கு சில ஃபார்முலா இருக்கிறது. அந்த ஃபார்முலாவின் படி செய்தாதான் அந்த விடை வரும். அதே போலதான் தேவனை ஆராதிக்கிற வேண்டிய விதமாக ஆராதித்தால் மட்டும்தான் ஆராதனையின் பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், பிரியாணி செய்யறோம், அந்த பிரியாணியில பிரியாணி இலை இல்ல, அந்த மிளகு அந்த என்னமெல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் போடல அப்படின்னா அது பிரியாணியா இருக்காது. அது பிரியாணி என்று சொல்ல முடியாது, தக்காளி சோறு அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. இதே போலதான் ஆராதனை எப்படி ஆராதிக்க வேண்டுமோ, நாம எந்த நிலைமையில இருந்து ஆராதிக்க வேண்டுமோ அந்த நிலைமையில ஆராதித்தால் தான் ஆராதனையின் பலன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. 150ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, எக்காள தொனியோடு அவரை துதியுங்கள். எப்படி துதிக்கணும்? எக்காள தொனியோடு அவரை துதியுங்கள். அல்லேலூயா. எக்காள தொனி என்றால் என்ன அர்த்தம்? சாதாரண தொனி அல்ல, எக்காளம் தொனிக்கிறது போல மிக சத்தமாக தேவனை ஆராதிக்கணும். நான் இங்க சில வேளையிலே நடந்து போகும்போது எல்லாரும் பாடலை பாடுறாங்க, ஒரு சிலர் அமைதியாகவே இருக்கிறாங்க. அப்பதான் தேவனோடு கூட உறவாடுறாங்க போல் இருக்கு. இல்ல. அல்லேலூயா. அவர்களுக்கும் தேவனுக்கும் மிகுந்த ஒரு இடைவெளி. தேவனை உண்மையாய் ஆராதிக்க முடியாவிட்டால் எந்த பலனும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்திலே தேவனை ஆராதித்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. எதற்கு ஆசரிப்பு கூடாரம்? தேவனை ஆராதிப்பதற்காக ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் வரையிலும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். சந்தோஷமாய் ஆராதித்தார்கள், மகிழ்ச்சியோடு ஆராதித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 116ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை செய்யுங்கள், தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவன் தந்தீர், உடை தந்தீர், உணவு தந்தீர், வீடு தந்தீர், வேலை தந்தீர், பிள்ளைகளை தந்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றோம்? ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் நாம் தேவன் நமக்கு செய்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நன்றி பலி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவது ஆராதனை. அது ஸ்தோத்திர பலியின் மூலமாக விளங்குகிறது. அல்லேலூயா. உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறீர்களா? அல்லேலூயா. 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 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சங்கீதம் 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே வரும்போது ஒரு பயபக்தி நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அல்லேலூயா. பயபக்தியோடு கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏதோ சிலர் எல்லாம் ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இல்ல, வீட்டுல உட்கார்ந்து இருக்க மாதிரி, எங்கேயோ உட்கார்ந்து இருக்க மாதிரி, பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க, பிள்ளைகளோடு விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க, எங்கேயோ கவனம் சென்று கொண்டிருக்கிறது, உற்று கவனிக்க முடியவில்லை. அல்லேலூயா. சிலருக்கு ஆராதனையில வந்தாதான் நல்லா தூக்கம் வருது, சிலருக்கு ஆராதனையில வந்தாதான் கொட்டாய் வருது, சிலருக்கு ஆராதனை வந்தாதான் தண்ணி தாகம் எடுக்குது, சிலருக்கு ஆராதனை வந்தாதான் எங்க போய் ரெஸ்ட் ரூமுக்கு போக வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் எதை குறிக்கிறது? பயபக்தியோடு கர்த்தரை ஆராதனை செய்யல, பயபக்தியோடு கர்த்தரை பணிந்து கொள்ளல. அவர் பயபக்திக்குரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவர் அவர். அந்த தேவனுக்கு முன்பாக அவர் சந்நிதியிலே வந்திருக்கும் போது பயபக்தியோடு கூட தேவனை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இங்க வந்து மொபைலை நோண்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு பயபக்தி இருக்குன்னா அர்த்தம்? யோசித்து பாருங்க. இங்க நாம கவனிக்கிறோம், இங்க இருக்கிற கேமராவில் தெரியுது. சிலவங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது மொபைல்ல செய்தி அனுப்புறாங்க, மொபைல்ல பாக்குறாங்க. ஹல்லேலூயா. 2.5 மணி நேரம் உங்களால மொபைல பார்க்காம இருக்க முடியலையா? 2.5 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்க முடியலையா? 2.5 மணி நேரம் வெளியே போகாம இருக்க முடியலையா? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறது? பயபக்தி நமக்கு இல்ல. நாம் தேவனுடைய சந்நிதியிலே இருக்கிறோம், அவருடைய சந்நிதியிலே பயபக்தியோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்ல. ஹல்லேலூயா. எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? இந்த வேத வசனங்களுக்கு உட்பட்டு நாம் தேவனை ஆராதித்தோமானால் ஆராதனையின் முழு பலனை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் நம்மிடத்தில் வேற எதுவும் கேட்கவில்லை. ஆண்டவர் என்னை ஆராதிக்கும்படியா என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபத்திலே சொல்லுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் போது எபிரேயர் 12:28 சொல்லுகிறார், பயத்தோடும் பக்தியோடும். வாசிக்கலாமா 28ஆம் வசனம்? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற போகிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், அந்த மகிமையான ராஜ்யத்தை நாம் அடைய போகிறோம். அப்ப நம்ம எதிர பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த பயத்தோடும் பக்தியோடுங்கிறத குறித்து தேவன் சில காரியங்களை சொன்னார். அதை இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. சிலவங்களுக்கு பக்தி இருக்கு, சிலவங்களுக்கு பயபக்தி இருக்கு, சிலருக்கு தேவனுடைய பக்தி இருக்கு, சிலருக்கு அவபக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை குறித்து இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனா என்ன சொல்லுகிறது நமக்கு வேதம் சொல்லி இருக்கிறது? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யணும். ஏனோ தானோ என்று சொல்லி இங்கே ஆராதனையில் அமர்ந்திருக்க கூடாது. இது தேவனுடைய சந்நிதி. தேவன் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் நம்முடைய அசைவுகளை கூட உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். 2-3 பேர் நாமத்தினாலே எங்கே குடியிருக்கிறோ அவள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்கே இருக்கிறார். அவர் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சிந்தைகளை கூட அறிந்திருக்கிறார், நம்முடைய அசைவுகளை கூட அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர்தான் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அப்ப எவ்வளவு பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யணும் யோசித்து பாருங்க. அதைத்தான் பவுல் சொல்றார், நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அது ஒரு பெரிய கிருபை. பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதனை செய்வது ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபை நாம் பற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. கிருபையோடு தான், அந்த பயத்தோடு தான் நம்ம பாட வேண்டும். அல்லேலூயா. இன்றைய ஆராதனைகளில் நீங்கள் அநேகர் வீட்டிலே டிவி வச்சிருப்பீங்க, நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. நிறைய வேற எதுவும் பார்க்க மாட்டீங்க, நிறைய ஆராதனைகளை பார்ப்பீங்க. அந்த ஆராதனையிலே நடக்க அவலங்களை பார்த்து கொண்டிருப்பீங்க. அதை நம்முடைய ஆராதனையோடு ஒப்பிட்டு பார்ப்பீங்க. நம்ம ஆராதனை அப்படி இல்லையே, எப்படியெல்லாம் ஆராதிக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஆராதிக்கிறாங்க, என்னவெல்லாம் சொல்றாங்க, எப்படியெல்லாம் ஆக்ட் பண்றாங்க, எப்படியெல்லாம் லைட் போட்டிருக்காங்க, எப்படி ஆராதனை இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறது தான் ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய காலத்துக்கு பிறகு கூட நீங்கள் தேவனை பயத்தோடும் பக்தியோடும் தான் ஆராதிக்கணும். ஆடல் பாடல்களுக்கு ஆராதனையில இடமே இல்லை, அலங்கோலமான காட்சிக்கு இடம் இல்லை, ஆரவாரத்துக்கு இடம் இல்லை. தேவனை பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் விதமாகத்தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்றைய ஆராதனைகளிலே, பல சபைகளிலே, பல இடங்களிலே நாம் பார்க்கிற காட்சிகள், அங்கே பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. அங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு மாயான தோற்றத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பாஸ்டர், அருமையான பாஸ்டர், என்ன பேரெல்லாம் ரொம்ப அருமையான பேரா இருக்கிற பார்த்தா இவ்வளவுக்கு கொண்ட வச்சிருக்கிறார். இவ்வளவு பொம்பளை விட கொண்டே கட்டி இருக்கிறார். அதுக்கு கீழே கமெண்ட் வருது, பாஸ்டர் உங்க கொண்ட நல்லா இருக்கு. அல்லேலூயா. பாஸ்டர் உங்க கொண்டை ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஆராதிக்கிறீங்க. கொண்டையும் பார்க்கிறாரு, ஆராதனையும் பார்க்கிறாரு.
உலகம் எங்கேயோ மாயைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே உலகம் வரவே கூடாது. நீங்கள் உலகத்திலே பார்க்கிற எந்த காரியமும் ஆலயத்துக்குள்ளாக, தேவனை ஆராதிக்கிற ஸ்தலத்துக்குள்ளாக வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நாம் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு வசனம் நன்றாய் தெரியும். 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் என்றால் என்ன? பரிசுத்த இருதயம், பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தத்தை நோக்கி பரிசுத்தமாக தேவனை ஆராதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த அழகுடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக ஆராதிப்பதற்கு ஒரு அடையாளமாக வெள்ளை வஸ்திரம் தரித்து வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால. ஆனா அதை மிஞ்சி சிலர், நாங்கள் என்ன பரிசுத்தத்தில் குறைவா, நாங்கள் பரிசுத்தவான்கள் தான், ஆனாலும் நாங்கள் அப்படித்தான் செய்வோம்னு வந்திருக்கிற சிலர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் தேவனுடைய ஊழியருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் என்ற எண்ணம் நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அரைகுறை ஆடைகள், இன்னும் லெகின்ஸ், இன்னும் ஸ்லீவ்லெஸ், இதையெல்லாம் பற்றி பல முறை சொல்லி இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமான ஆலயம். உங்களை பார்க்கும்போது ஒரு பரிசுத்த பார்வையோடு பார்க்கத்தக்கதாக உங்களுடைய ஆடை அலங்காரங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். அது ஒருவருக்கு இடர்தலா இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாகவும் ஆடை அலங்காரங்களாகவும் காணப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வெள்ளை போட்டதான் பரிசுத்தமா, வெள்ளை தான் ஆண்டவருக்கு பரிசுத்தமா, ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு கேட்டா நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல போய் தேடி பாருங்க. அங்க வெள்ளை சிங்காசனம், வெள்ளை நிற ஆடைகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, வெள்ளை என்றாலே பரிசுத்தத்திற்கு அடையாளம் தான். அல்லேலூயா. வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் என்று சொல்வார்கள். அது என்ன? அவருடைய உள்ளத்திலே பரிசுத்தம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பணிந்து குனிந்து நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையில கூட முழங்காற்படியிடுற வழக்கம் இல்லாம போயிருச்சு. அல்லேலூயா. முழங்கால் படியில நிற்கும் போது நமக்குள்ளே ஒரு தேவனோடு சேர்ந்து இணைந்து அந்த தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய சிந்தையிலே நம்ம ஒருமித்து போகும்படியான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சபையிலேயும் எல்லாரும் என்ன செய்யறாங்க? சம்மணம் போட்டு நல்லா உட்கார்றாங்க, நல்ல சேர்ல நல்லா உட்கார்ந்துக்கிறாங்க. ஒருத்தர் கூட அந்த முழங்காற்படியிட அனுபவம் இல்லை. ஜெபிக்கும் போது முழங்காற்படியிட வேண்டும் என்று வேத வசனம் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறது. நாம் ஜெபிப்போம் என்று சொன்னாலும் தலைகளை மட்டும் வணங்கிக் கொள்ளுகிறோம். ஏன் முழங்காற்படியிட்டு தேவனிடத்திலே ஜெபிக்க கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படி பழக்கம் வந்துருச்சுன்னா திரும்ப நமக்கு முழங்காற்படியிட முடியாது. அல்லேலூயா. ஆகவே பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள் தேவனுடைய ஆலயத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பணிந்து குனிந்து பயபக்தியோடு கூட தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நல்ல பாடலை பாட வேண்டும். 69ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து. அல்லேலூயா. எப்படி தேவனை துதிப்போம்? நம்முடைய உள்ளத்துல நிறைய வார்த்தைகள் வராது. அல்லேலூயா. நமக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அதுக்காகத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பாடலிலே துதிகள் இருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து. எதுக்கு பாடுறோம்னா, தேவனுடைய நாமத்தை எதிலே துதிக்கிறோம்? பாட்டினால் துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பாடலாய் பாடும்போது நாம் தேவனை துதிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கிறோம். அல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துகிறோம். பாடலும் ஸ்தோத்திரமும் கிறிஸ்தவ ஆராதனையிலே, ஆவிக்குரிய ஆராதனையிலே அல்லேலூயா, பாட்டு, அல்லேலூயா,
ஸ்தோத்திரம் இவைகள் இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமாய் ஆராதனை செய்யும் போது அவருடைய நாமத்தை பாட்டினால் துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை ஸ்தோத்திரம் சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துட்டோம்ல, இப்ப ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆக போது இல்ல, இப்போ எத்தனை ஸ்தோத்திரம் சொல்லி இருப்போம்? உங்க உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லி இருப்பேன், நான் ஒரு 50 ஸ்தோத்திரம் சொல்லி இருப்பேன் என்று உங்களாலே சொல்ல முடியுதா? யோசித்து பாருங்க. அந்த பாடலை, சில பாடலை பாடினோம், அந்த பாடலை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய கரங்களை அசைத்து நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்ம அந்த பாடலை அர்த்தத்தோடு கூட, அதனுடைய முழுமையான அர்த்தத்தோடு கூட நம்மால் பாட முடிந்ததா? அப்படி பாடணுமா? நான் இருக்கிற சில வாலிபர்களை கவனித்தேன். வாலிபர்களுக்கு எந்த அசைவும் இல்லை, அவளுக்கு கை இல்லை, அவளுக்கு வாய் இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? குத்துக்கல்லை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. மைல்ஸ்டோன், முந்தியெல்லாம் அந்த மைல்ஸ்டோன் இருந்து ரோட்ல எல்லாம், என்னது, கோயம்புத்தூர் 22 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு கல்லு, அந்த கல்லு அசையவே அசையாது, அது இருந்த மாதிரியே இருக்கும். அது அத்தனை வருஷம்னாலும் அப்படியே தான் இருக்கும், அது எழுந்து நடக்காது, அது எங்கேயும் போகாது, அது அந்த இருந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளும் வாலிபர்களும் கூட இருக்கிறாங்க. இந்த ஆராதனை மாற்றப்பட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியிலே நிற்கிறேன். ஆராதனையோடு நாம் ஒன்றித்து விட வேண்டும். வாசிக்கலாமா? 57ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 57ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ பாடல்கள் அனைத்துமே இரண்டாவது முறை பாடுகிற மாதிரி தான் அந்த பாடலை எழுதி இருக்கிறாங்க, பாடுறாங்க. ஒரு முறை கேட்டுவிட்டால் படிக்க தெரியாதவர்கள் கூட அதை மனதிலே வைத்துக் கொண்டு அந்த பாடலை திரும்ப பாட முடியும். அப்படி பாடும்போது அதை நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக, தேவனை உயர்த்துகிறதாக, தேவனை புகழுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காக தான் இத்தனை பாடல்கள், இத்தனை இசைக்கருவிகள், எல்லாரும் பாடுறோம். அல்லேலூயா. ஏன் நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த சத்தமா பாட முடியல? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் சத்தமா பாட முடியல அப்படின்னா, நம்ம அதோடு கூட ஒன்றிணையவில்லை, நம்மதோடு சேரவில்லை, நம்மதோடு விலகி இருக்கிறோம். இன்னும் அந்த பாடலுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லி இருக்கிற சாதாரணமாய் பாடினால் போதாது. 66ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 81ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கம்பீரமாய் பாடணுமா? எப்படி பாடணும்? பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எப்படி பாடணுமா? எப்படி பாடணும்? கம்பீரமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் சிலருக்கு தூக்கம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 81ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி, அல்லேலூயா, கம்பீரமாய் நிற்கிறது, கம்பீரமாய் பாடுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம பாடல் அப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடணுமா? சத்தத்தை உயர்த்தி பாடினோமா? சபை நடுவிலே துதித்து பாடுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த ஆராதனையிலே சில மாற்றங்கள் உண்டாகணும். அந்த ஆராதனையோடு நம்ம ஒன்றித்து விட வேண்டும். அந்த ஆராதனையில தேவனோடு கூட ஒன்றித்து விட வேண்டும். அதை உண்மையாக உள்ளான அர்த்தத்தை உணர்ந்து நம்ம பாடினா நம்முடைய கைகள் உயரும், நம்முடைய கைகள் கூப்புவோம், ஆண்டவருக்கு நேராக நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். நம்முடைய கண்களிலிருந்து சில வேளை கண்ணீர் வடியும், சில வேளையிலே அந்த சந்தோஷத்தின் மிகுதியினாலே நம்ம தேவனை உயர்த்தி உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா. ஒன்றிக்க முடிகிறதா? பாடல்களோடு உங்களால் ஒன்றிக்க முடிகிறதா நான் கேட்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு முதலாவது ஒரு பாட்டை பாடினோம். அந்த பாடல் அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை யார், சிலவங்க எல்லாம் பாடவே இல்லை. நல்லா படிக்க தெரிஞ்சவங்களை தான் நான் சொல்றேன். நான் விட்டு கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். இதுக்கு பிறகு நான் வீட்டில் போய் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அங்கே சொல்ல ஜனங்கள் உற்சாகமின்றி, ஜனங்கள் எங்கேயோ ஒரு நினைவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்கு முதல் காரணம் என்னன்னா, நம்ம ஆயத்தமாய் வரல.
ஜெபத்தோடு வரல, ஆராதனையின் பலனை அனுபவிக்கும்படியாய் வரல, தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வரல, சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். சர்ச் என்கிற கட்டிடத்துக்குள்ளாக உட்கார்ந்து இருக்குமே தவிர தேவனுக்கு நமக்கு தொடர்பற்றவர்களாய் இருக்கிறோம். யோசித்து பாருங்க. அப்படித்தானே சிலர் அநேகர் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த காலை வேளையிலே ஆராதனையோடு நீங்கள் ஒன்றித்து விடுங்கள். அல்லேலூயா. யுனைட் வித் வர்ஷிப், அந்த ஆண்டவரோடு கூட இணைந்து விடுங்கள். அந்த கண்களை மூடி, தெரிந்த பாடலான கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கண்ணை மூடினா உலகமே மறைஞ்சு போயிடும். ஆண்டவருடைய தரிசனம், அந்த ஆண்டவரை மட்டும்தான் நம்முடைய உள்ளம் காணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. அநேகர் அக்கறையற்றவர்களாக அசால்ட்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது எதிலே தெரிகிறது? அவருடைய கையும் வாயும் அவர்களுடைய அசைவும் பார்க்கும் போது ஆராதனைக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாம தெரியுது. அல்லேலூயா. இதிலிருந்து நம்ம ஒரு விடுதலை அடைந்து தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவர்களாக நாம் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. 33ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதிதாக என்ன செய்யணும்? பாடல்களை பாட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடல், புது பாடலை பாடத்தான் வேணும். பழைய பாடல் மாத்திரமல்ல, புதிய பாடலை நம்ம பாடணும். அந்த பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடினாலே சத்தமா வருங்க. அல்லேலூயா. நம்முடைய முகமே ஒரு பிரகாசம் அடைஞ்சிரும். இந்த பாடலை, தேவனுடைய பாடலை பாடும்போது, அந்த பாடல் உள்ளத்தின் ஆழத்திலும் போது நம்முடைய முகமெல்லாம் பிரகாசிக்கும். எவ்வளவு கருப்பா இருந்தாலும் அந்த பாடலை பாடும்போது அந்த முகம் பிரகாசிக்கும். ஏன் தெரியுமா? அந்த பாடல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அந்த மகா பிரசன்னமான அந்த தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பை உண்டு பண்ணி நம்ம எப்படி செய்கிறது என்றால் நம்மை ஒரு மகிமையானவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வரும்போது ஜனங்கள் மோசேயுடைய முகத்தை பார்க்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் அவன் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தான். தேவனோடு பேசிக் கொண்டபடியினாலே அவனுடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இங்கே இருக்கிற நாமும் அந்த முழு இருதயத்தோடு தேவனோடு கூட ஒன்றித்து, தேவனோடு கூட இசைந்து பாடி அவரை மையப்படுத்தும் போது நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அது மாறி போங்க. வந்த துக்கத்தோடு போறீங்க அப்படின்னா நீங்க ஆராதனையில ஈடுபடலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதே டென்ஷன் இன்னும் இருந்துட்டு இருக்குன்னா நீங்க ஆண்டவரை துதிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவரை துதிக்க துதிக்க அந்த பாடுகளும் அந்த பிரயாசங்களும் எல்லாம் நீங்கி நமக்குள்ளே ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த அனுபவத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? இந்த அனுபவத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? நிச்சயமா இது உண்டுங்க. அல்லேலூயா. தேவனை துதிக்கும் போது மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அல்லேலூயா. வாத்தியங்கள் வாசிக்கலாம், தப்பே கிடையாது. அல்லேலூயா. சுரமண்டலங்களா வீணைகளால் கர்த்தரை துதிங்கள் சொல்லியிருக்கு, சரிதான். ஆனா அதை நேர்த்தியா வாசிக்கணும். அல்லேலூயா. சில இடத்துல பார்த்தா சினிமாக்காரன் என்ன செய்யணும்? கட்டன் வாங்கணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த வாத்திய கருவிகளை நேர்த்தி இல்லாம வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. அவளுடைய பார்வையிலே அது நேர்த்தியா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஆராதனையிலே பயன்படுத்துகிற இசை கருவிகள் எல்லாம் நேர்த்தியாக அருமையாக வாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் இசைக்கருவிகளோடு தேவனை ஆராதிக்கணும். அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு நாம துதித்தோம்னா ஆராதனை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த உபகரணம் மட்டும்தான் இருந்தது, அந்த வாத்திய கருவி மட்டும்தான் இருந்தது. முந்தைய காலத்தில் ஒரு ட்ரம் இருந்தது. அந்த ட்ரம் இல்லாம ஆராதித்த நாட்களும் ஒரு காலத்தில் இருக்கத்தான் செஞ்சது. வெறும் கைகளை உற்சாகமாய் தட்டி தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி போற்றி புகழ்ந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஆவியானவர் இடைப்பட்டார். அவள் மூலமாய் ஆவியானவர் பேசினார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவள் வைராக்கியம், தேவ வைராக்கியம் அவர்களுக்குள்ளே வந்தது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமான இசைக்கருவிகளை வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சினிமாவிலே என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்துகிறார்களோ அத்தனை கருவிகளையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஆவியானவருக்கு அங்கே இடமில்லை. ஆரவாரம் இருக்கிறது, ஆடல் பாடல் சத்தம் இருக்கிறது, ஆவியானவர் அங்கே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள வேண்டும்படியாக உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய உள்ளத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதற்கு ஜெபத்தோடு கூட வாருங்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே துதித்தலோடு பிரவேசியுங்கள். இங்கே வந்து தேவனை பாட்டினாலே துதித்து அவருடைய நாமத்தை சங்கீதங்கள்னாலே பாடுங்கள். ஹல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளங்களோடு தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படி ஆராதிக்கிறோமா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நான் ஆராதனை செய்தேனே, அரை மணி நேரம் ஆராதனை செய்தேனே, எப்படி ஆராதனை செய்தேன்? எனக்குள்ளே ஏதாயிலும் என்னுடைய இருதயத்திலே ஏதாயிலும் ஒரு உணர்வு ஏற்பட்டதா, ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதா, அல்லது ஏதோ ஒரு அசைவாவது ஏற்பட்டதா? இல்லை அப்படின்னா இன்னும் நீங்கள் மாம்சத்திலே தேவனை ஆராதிக்கிறீர்கள். வேதம் சொல்லி இருக்கிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானவரும் நாமும் ஒன்றித்து போகும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அப்பதான் இங்க இருக்கிற சிலவங்க நினைக்கிறாங்க, அப்ப நான் இவ்வளவு நாளா ஆராதிச்சது அதெல்லாம் மாம்சத்தின்படியான ஆராதனை. ஹல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும், மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காகவும், ஏதோ சில பாடலை பாட வேண்டும் என்பதற்காக நீங்க பாடி இருக்கலாம். இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நாம் பாடி தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே கரங்களை உயர்த்தும்படியாக நமக்கு ஒரு ஏவுதல் உண்டாகும். கரங்களை உயர்த்த வேண்டும். 2 கரங்களை உயர்த்தும்படியான அந்த ஆவியானவருடைய ஏவுதல் இருக்கும். 2 கரங்களை உயர்த்த வேண்டும். கரங்களை தட்டும்படியாக ஆவியானவர் நம்ம ஏவும் போது கரங்களை தட்ட வேண்டும். ஆண்டவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லும்படியான ஒரு உணர்வை ஏற்படும் போது நம்முடைய வாய்களை அடக்கிக் கொள்ளாமல் அல்லேலூயா என்று ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சரியான ஆராதனை நமக்குள்ளே காணப்படும் போது ஆராதனையின் பலன் நமக்கு உண்டாகும். ஆராதனையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. நம்முடைய கட்டுகள் உடையும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும். சரியா ஆராதிச்சா போதுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது விடுதலை நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்பான் ஏறே காரணங்கள் உண்டு சொல்கிறார். அந்த பாடுங்க அப்படிதான். ஆராதிப்பான் ஏறே காரணங்கள் உண்டு. அதிலே ஒன்று சரீர விடுதலை, அதிலே ஒன்று ஆவிக்குரிய விடுதலை, அதிலே ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை, அது ஒன்று நம்முடைய எல்லா சிந்தைகளிலிருந்து விடுதலை, பாவத்தின் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற அந்த ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத உண்மையா ஆராதிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆராதனையுடைய அர்த்தம் புரியும். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று வந்து போர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஏன் தான் வந்தோமோ, ஒரு வாரம் வராவிட்டா கூட பரவாயில்ல நினைப்பாங்க. ஆனா ஆராதனையின் உண்மையான அனுபவத்தை அடைந்தவர்கள் இந்த ஆராதனை தவறவே விடமாட்டாங்க. எனக்கு உண்மையான ஆசீர்வாதமும் உண்மையான சந்தோஷமும் தேவனுடைய சந்நிதியிலே தான் எனக்கு கிடைக்குது, ஆகவே தான் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி ஓடி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு காலத்திலே ஆவிக்குரிய அந்த எழுப்புதல் ஏற்பட்ட நாட்களிலே ஜனங்கள் மத்தியிலே இருந்த அந்த விடுதலையும் அந்த ஆராதனை இன்றைக்கு சபைகளில் இல்லை. அது இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம தேவனை ஆராதிப்பதிலே பிரயோஜனமற்று விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சனிக்கிழமையே தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு நாளைக்கு சொல்லுகிறேன், அந்த ஆராதனையில் தேவனோடு பேச வேண்டும். ஆண்டவரே, தேவனை விடுவிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நீரனோடு பேச வேண்டும். என்னுடைய பிரச்சனைக்கு அதிலே ஒரு வார்த்தை இருக்க வேண்டும், ஒரு வசனம் எனக்கு இருக்க வேண்டும். எனக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை நீர் எங்கே சொல்ல வேண்டும். அந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படியும்படியான இருதயத்தை எனக்கு தாரும். அந்த நாளிலே எங்களுடைய தேவனுடைய ஊழியரை நீர் பயன்படுத்தும். அவர் மூலமாக என்னோடு பேசும், ஆவியானவரோடு கூட இடைபடும் என்று ஜெபித்து ஆராதனைக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சனிக்கிழமை என்பது ஆராதனைக்கு ஆயத்தப்படும் நாள்.
பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சனிக்கிழமை, அதாவது ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஓய்வு நாளில் அவர்கள் சமையல் கூட செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை வேலையெல்லாம், ஓய்வு நாளின் வேலையெல்லாம் சனிக்கிழமையே செய்து வைத்து விடுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை பொழிந்த போது அவர் தம்முடைய ஜனத்திலே சொன்னார், உங்களுக்கு நாளை அது இருக்காது, சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாளைக்கு முந்தின நாளிலே சேர்த்ததை சேமித்துக் கொள்ளுங்கள். ஆமா, ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள். நம்மை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு அந்த ஆராதனையின் பலன் எனக்கு தாரும். அந்த ஆராதனையில் என்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டாக வேண்டும். அங்கே ஆவியானவரை தொட வேண்டும். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அகன்று போக வேண்டும் என்று சனிக்கிழமையே தேவனிடத்திலே நீங்கள் ஜெபித்து, ஞாயிற்றுக்கிழமை விடுதலையோடு கூட யார் யாரோட ஒரு வார்த்தை பேசிராதீங்க. பேசினா பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. பாத்ரூம்குள்ள போன கணவன் வரலைன்னா ஒரு வார்த்தை பேசினா போச்சு, அந்த தேவ பிரசன்னம் இருக்காது. பிள்ளைகளை திட்டுனா இருக்காது, பிள்ளையோட சண்டை போட்டா இருக்காது, சாப்பாடு வச்சா பிரச்சனையாயிரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து குளித்து உடைய மாற்றிக்கொண்டு நேரா கண்ணை கட்ட முடிஞ்ச கட்டிட்டு வந்துருங்க. அல்லேலூயா. காதை அடைக்க முடிஞ்ச காதை அடைத்துக் கொண்டு வாருங்கள். நான் எதையும் பார்க்க கூடாது, தீமையானதை பார்க்க கூடாது, தீமையானதை பேசிடக்கூடாது, சமாதானம் கெட்டுவிடக் கூடாது. நான் தேவனை ஆராதிக்க செல்லுகிறேன். அந்த இடத்திலே நான் தேவனோடு கூட இணைய வேண்டும். ஆராதனை என்பது தேவனை நம்மை இணைக்கிற ஒரு பாலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, உண்மையான ஆராதனை தேவனை நம்மை இணைக்கும். தேவன் நம்மோடு கூட இடைபடுவார், தேவன் நம்மோடு கூட பேசுவார். தேவன் நம்மை அந்த நேரத்தில், இந்த வருகிற ஒரு வாரத்துக்கு தேவையான பலத்தை தருகிற நேரம் அந்த நேரம். ஹல்லேலூயா. அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான உற்சாகத்தையும் உறுதியையும் கொடுக்கிற நேரம் தான் தேவனுடைய ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமனே வந்து ஏதோ சில பாடலை பாடி ஏதோ வசனத்தை கேட்டுவிட்டு போகிறோம் என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஒன்றித்து விடுங்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உட்கார்வதற்கு கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகள் அங்கெங்கே அலையக்கூடாது, பிள்ளைகள் வந்து உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டுல போனவன நிக்க வச்சு 2 கிள்ளுகளுங்க. சர்ச்சில் வந்து எல்லாம் தொந்தரவு பண்ணுவியா? ஹல்லேலூயா. அடுத்த நாள் பிள்ளை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கங்க அலைந்து தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த இடர்பாடு இல்லாம. ஆமா, ஒருத்தர் சொன்னாரு, தேவனுடைய ஆலயத்துல ஏசி இருக்கணும், தேவனுடைய ஆலயத்துல நல்ல வெளிச்சம் இருக்கணும், நல்ல மைசெட் இருக்கணும். ஜனங்களுக்கு அது எப்படி இருக்கணும்? ஒரு சொர்க்க பூமியா இருக்கணும். ஹல்லேலூயா. உட்கார்ந்த போது ஒரு சொர்க்க பூமியா இருக்குதா? ஹல்லேலூயா. எல்லா வசதிகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக யோசித்து பாருங்கள். 2.5 மணி நேரம் ஆராதிப்பதற்காக கோடி ரூபாய் கொடுத்து இவ்வளவு இடத்தை நம்ம ஆயத்தம் செய்திருக்கிறோம். யோசித்து பாருங்க. எதற்கு? அந்த 2.5 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் அந்த தேவனோடு கூட இசைந்து பாடுவதற்கு, தேவனை துதிப்பதற்கு எந்த தடையில வேர்த்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. உப்பு சமா முந்தியெல்லாம் என்ன செய்வாங்க? கையில ஒரு பேப்பர் வச்சுக்காங்க. எந்த ஃபேன் போட்டாலும் திரும்பவும் அவங்களுக்கு இப்படி வீசணும். ஃபேன் பக்கத்துல ஓடிட்டு தான் இருக்கும், அப்போ ஒரு பேப்பர் எடுத்து என்ன செய்வாங்க? வீசிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் போதாம ஜன்னலுக்கு பக்கத்துல உட்காருவாங்க, லைட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க. இப்ப எல்லா இடத்திலும் வெளிச்சம் இருக்கிறது, எல்லா இடத்திலும் சீதோஷ நிலை ஒரே மாதிரியா இருக்கிறது. ஏசி போட்டிருக்கிறதுனால எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சத்தம், வெளி சத்தமும் இல்லை, வெளியே நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக? தேவனை ஆராதிப்பதற்காக. யோசித்து பாருங்களேன். ஒரு வருடத்திலே நம்ம யோசித்து பார்ப்போம், 50 வாரங்கள், ஒரு 100-120 மணி நேரம் தேவனை ஆராதிப்பதற்காக கோடி கோடியாய் செலவிட்டு இதையெல்லாம் ஏன் செய்திருக்கிறோம் தெரியுமா? தேவனை ஆராதிப்பதற்கு. எந்த தடையும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம தேவனோடு கூட பேசுவதற்காக, தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக, நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எது புத்தியுள்ள ஆராதனை? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
அல்லேலூயா. அப்ப புத்தி இல்லாத ஆராதனை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இவ்வளவு நாள் புத்தி இல்லாத ஆராதனை செய்தோமா? இன்னைக்கு இங்க சொல்லப்பட அப்படி இருக்கிற சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. பலியிலே ஒப்பு கொடுக்கிறது, பலி மிருகத்தை பலியிலே ஒப்பு கொடுக்கும் போது அது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கிறது போல நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு சுகந்த பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே நம்முடைய ஆராதனையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் போது எந்த இடைஞ்சலும் இல்லாம தேவனை உண்மையோடு கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். உரத்த சத்தத்தோடு பாடணும், கம்பீர சத்தத்தோடு பாடணும், எக்கால துணியோடு துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரிந்த பாடலை தெரியாத பாடலையும் கூட அதை கேட்டு அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். அதுல உள்ள டியூன் முக்கியம் இல்ல. டியூன் நமக்கு ஒரு நன்றா இருப்பதற்காக டியூன் வைத்திருக்கிறார்கள். அந்த பாடல் உள்ள வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து வரும்போது தேவன் அதை பார்க்கிறார். என்னுடைய மகள் என்னை துதிக்கிறார், என்னுடைய மகள் என்னை ஆராதிக்கிறார், என்னுடைய மகன் என்னை ஆராதிக்கிறார், என்னை புகழுகிறார், என்னை போற்றி புகழுகிறார், என்னை தொழுது கொள்ளுகிறார். நான் தொழுது கொள்ளும் போது அவனுக்கு சமீபமாய் இருக்கணும். சமீபமாய் ஒவ்வொருவரும் உண்மையாய் தேவனை ஆராதிக்கும் போது தேவன் உங்களுக்கு சமீபமாகவே இருக்கிறார். அந்த ஒரு உணர்ச்சி உண்டாகும். தேவனுடைய என்னுடைய அருகாமையிலே நிற்கிறார், தேவன் என்னை நெருங்கி நிற்கிறார். நான் ஆராதிக்கும் போது அந்த உணர்வு உங்களுக்குள்ள தேவன் என் பக்கத்திலே நிற்கிறார், என்னை தொட்டு அவருடைய உணர்ச்சி, அந்த உணர்ச்சி நமக்குள்ளே வரும். அந்த நிகழ்வு ஏற்பட்டாதான் கர்த்தரை நாம உண்மையாய் ஆராதிக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாவிட்டா வேஸ்ட். பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிற 50 பேர் இப்ப 60 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கிறாங்க. அதுல நல்ல உயர்ந்த நிலைக்கு போகிறவங்க 10 பேர் கூட இல்ல. 50 பேர்ல 30 பேர் இடையில நின்று விடுகிறார்கள். 50 பேர் என்ன செய்யறாங்க? 50 பேர் வரையிலும் ஏதோ படிக்கிறாங்க. 10% தான் நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. அதே போலதான் சபையிலே வந்தாலும் தேவனை உண்மையாய் ஆராதிக்காவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் இன்றைக்கும் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனையில் ஒரு மாற்றம், அந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்ம பாடணும், ஆராதிக்கணும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆராதிக்கிறீங்க பார்க்கலாம். எப்படி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க முடிகிறதா? ஒரு வார்த்தை சொன்னா அது உங்களுடைய முகத்திலே ஒரு பிரதிபலிப்பை உண்டு பண்ணணும். உங்களுடைய உடல் அசைவுகளிலே ஒரு அசைவு உண்டாகணும். கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை ஆராதிக்கும் போது அந்த கரங்கள் வழியாக தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நேராக தேவனுக்கு நேராக நம்முடைய தலைகளை உயர்த்தும் போது தேவனுடைய வல்லமை நம்முடைய தலைகள் வழியாக சரீரத்துக்குள்ளாக இறங்குகிறது. உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். யாரும் கையை கட்டி இருக்க கூடாது. Thank you, Jesus. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை அப்பா, ஆராதனை அப்பா, ஜீவபலி
தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபீராவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபீராவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, மாலையிலோ மாலையிலும் ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, சபரகலதுரலமா ஆராதனை அப்பா, மகிமை இறங்கட்டும், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மகிமை இறங்குவதாக, நம்முடைய வல்லமை நம்முடைய ஜனங்களை பார்த்து அவருடைய கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவர் சமூகத்தில் வாஞ்சையோடு கூட அபிஷேகத்தின் நிறைவோடு ஹalleluya 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 உன்னதரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு துதிக்க ஆவியோடு ஆராதிக்கத்தக்கதாக நன்றி 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 உள்ளத்தின் கரைகளை தட்டி வாயிலை திறந்து அபிஷேகத்தை உன்னதமான அனுபவத்தினராய் கர்த்தர் நடப்பபடியாக ஹalleluya ஹalleluya, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பம் வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். மௌனமாய் இருந்தல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து கரைகளை தட்டி தேவ சமுத்திரம் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு. வாயை திறந்து சொல்லுவோமாம், அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போறோம். மகிமையான தேவ பிரசன்னத்தோடு கூட ஆராதிக்க, ஆவியில் நிறைந்து ஆராதிக்க, அந்நிய பாஷை ஆராதிக்க, தேவ பிரசன்னத்தோடு ஆராதிக்கும்படியாக எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர் பார்த்து அப்படியே ஆண்டவரே ஒவ்வொரு விளக்கும்படியாய், ஒவ்வொரு நடத்தும்படியாக, ஒவ்வொருவருக்குள்ள அபிஷேகத்தின் கரம் கிரியை செய்யும்படியாய், வெளிப்படும்படியாக. நன்றி 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 ஆண்டவரே, வல்லமையுள்ள கரம் கிரியை செய்வதாக. எல்லா சோர்வுகளையும் கத்த நீக்கி, எல்லா அபிஷேகத்தினாலே உங்களை முடிக்கிற வல்லமையுள்ள கரம். நன்றி 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 நன்றி. ரிசீவ் பண்ணுங்க.
ஒரு அபிஷேகத்தின் கரம், நீங்கி போகிறது. ஒரு கட்டிகளை உடைக்கிற கரம் இப்பொழுது எஸ் ஆமென் சொல்லுங்க. எஸ் நிரப்பி இந்த நாளில ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் வாஞ்சியோடு கூட எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆவியை கட்டி வைத்திருக்கிற, சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் நிர்மூலமாகட்டும். நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து ஹalleluya நன்றி 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 அப்படியே உள்ளத்துல கர்த்தரை துதிக்கிற துதி காணப்படட்டும், ஸ்தோத்திரங்கள் காணப்படட்டும், மகிமையுள்ள கரம் காணப்படுவதாக. அப்படியே உள்ளத்துல அவர் துதிக்கிற துதியோடு கூட காணப்படும்படி ஹalleluya 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 ஆமென். அவர் சமூகத்துல ஓ நன்றி 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 நன்றியோடு கூட நன்றியோடு கூட துதிக்கும்படியா ஒரே வாயிலை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இழந்து போனவர்கள் கூட திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். சொல்லுங்க, ஆண்டவரே திரும்ப என்னை நிரப்பு. பாடி மகிழ்ந்து பாடுவோம் பாடுவோம் திரும்ப என்னை வீழ்ப்பியும், திரும்ப என்னை வீழ்ப்பியும், திரும்ப என்னை வீழ்ப்பியும். ஆண்டவரே ஒரு நாளிலே நான் வீழ்ப்பிக்கப்பட்டிருந்தேன். கல்வாரி சிலுவையினால் திரும்ப என்னை வீழ்ப்பியும், சாபங்கள் உடைந்ததையாம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு விடுதலையோடு கொடுக்க கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அது எல்லாம் அந்த நாளை கிடைக்கும்படியாக நன்றி 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 பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. சொல்லுவோமா? இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி கம்பீர சத்தமாய் பாடுவோம், எக்கால துதியோடு அவரை துதிப்போம். நன்றி நன்றி கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். கைகளை மூடி கைகளை தட்டி ஆடுசாங்க பாடிக்கொண்டே இருக்கத்தக்கதாய் எல்லாரும் ஆமே கைகளை மூடி தேவ பிரசன்னத்தோடு கூட ஆராதிப்போம். அபிஷேகத்தின் நிறைவினால ஆராதிக்கத்தக்கதாய் புத்தியுள்ள ஆராதனை செயலுக்கத்தக்கதாக நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். எலியா ஜெபித்த போது அபிஷேகம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குடும்பத்தினுடைய அந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது. நன்றி நன்றி கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஆவியான உடைத்தெறிகிறார். அபிஷேகத்தில்
நன்றி 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 நன்றின்னு சொல்லி ஆண்டவரை அப்படியே கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இப்படி அபிஷேகத்தின் கரம் சில பேரை இறங்கி விடுதலாக்கி கொண்டே இருக்கிறது. சில பாவ பிரச்சனை. ஹalleluya. ஓ, நன்றி 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 ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புவீராக, அபிஷேகத்தினால என்னை நிரப்புவீராக சொல்லி கேட்க போறோம். நான் தகுதி இல்லாதவன்பா, நான் தகுதி இல்லாதவன் தான், என்னை தகுதிப்படுத்துங்க சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் வாஞ்சியோடு கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக, என்னை அபிஷேகிப்பீராக, என் பாவத்தை கழுவுவீராக சொல்லி கேட்டு இந்த நாளில புதிய கிருபை பெற்றுக் கொள்ள போகிறோம். அங்க இங்க வேடிக்கை பார்க்காம அனுசமத்துல அப்படியே கேட்கலாம். அனுசமத்துல நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி ஊற்றுமையா ஊற்றுமையா உன்னதரே ஊற்றுமையா ஊற்றுமையா பரிசுத்த மறைய ஊற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா பரிசுத்த மறைய ஊற்றுமையா பரநாவியில் அன்பினாவியில் நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நீரப்போ பலமாக என்னை நீரப்போ பரநாவியில் அன்பினாவியில் நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நீரப்போ பலமாக என்னை நிரப்பு சொல்லுங்க. பலமாக நிரப்புங்க ஆண்டவரே, என்னை பலமாய் நிரப்புங்க. ஊற்றுமையா 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 பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா பரிசுத்த மடைய ஊற்றுமையா பாத்திரம் அப்படியே சொல்லுவாங்க. பார்த்து Oh, Holy Spirit, the mighty Holy Spirit, ஊற்றுமையா ஊற்றுமையா each and everyone, upon each and everyone. ஊற்றுமையா Holy Spirit, உன்னதரே விடுதலை செய்கிற ஆவியானவர், விடுதலை செய்கிற ஆவியானவர், உன்னதரே இதோ உன் மேலே உனக்குள்ளாக நன்றி 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 ஆண்டவரே. சிலருக்குள்ளாய் சில மாற்றங்களை கொடுக்கும்படியா ஓ அபிஷேகத்தின் கரம் நன்றி நன்றி நன்றி. சில கட்டிகளை எல்லாம் உடைக்கும்படியான வல்லமை நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், விஸ்வாசிக்கிறோம். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை உடையவரே அப்படியே கரங்களை தட்டி ஆவியில் நிறைச்சு ஆண்டவரே இந்த நாள் அபிஷேகத்தினால நிரப்புங்க, வல்லமையான நிரப்புங்க, உன் கிருபையால் நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அபிஷேகத்தை பெறாதவர்கள் எல்லாம் அபிஷேகத்தை பெறாதவர்கள் எல்லாம் கேட்க போறோம். இந்த நாளில் நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தின் வல்லமையால் நிரப்பப்படும்படியாக, உன்னதத்தின் அபிஷேகத்தால் நிரப்பப்படும்படியாக தீ போல இறங்கனமே, அக்னி நாவாய் பதியனமே, காற்றாய் வீசனமே, பெரும் நதியாய் ஒழுகனமே. தீ போல இறங்கனமே, அக்னி நாவாய் பதியனமே, கொடுங்காற்றாய் வீசனமே, பெரும் நதியாய் ஒழுகனமே. தீ போல இறங்கனமே, அதியனமே, கொடுங்காற்றாய் வீசனமே, அதியாய் ஒழுகனமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலோ, சகல வாலிபர்கள் மேலும், சகல வயோதிகர்கள் மேலும், தேவனுடைய ஜனங்கள் மேலும் ஆண்டவரே கடைசி கால அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் இது ஆத்மாவில் தீ போல இறங்கனமே, அக்னி நாவாய் பதியனமே, கொடுங்காற்றாய் வீசன. சில காற்றுகள் மேல அபிஷேகம் இறங்கி எல்லா ஜனங்களையும் மூடத்தக்கதாய் கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவார். அவர் ஆவியோடு ஆராதிக்க
உண்மையோடு ஆராதிக்க சபையில சில மாற்றங்களை கொடுக்க அபிஷேகம் இறங்கி வந்து கிரியை செய்யட்டும். எல்லா தடைகளை உடைக்க அபிஷேகம், அப்படியே தீ போல இறங்குகிற அபிஷேகம். சொல்லுவோம் ஆண் சமூகத்துல விடாம ஆராதிப்போம், விடாம ஆராதிப்போம், முழு மனதோடு ஆராதிப்போம். சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஓ நன்றி நன்றி ஆண்டவரே சொல்லு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. நீ ஜெபிக்க ஜெபிக்க கிடைக்கிற அபிஷேகம், துதிக்க துதிக்க கிடைக்கிற அபிஷேகம் இது. ஆமென். கர்த்தர் நிரப்ப 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 அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவன் இறங்கிக் கொண்டே இருக்கிற அபிஷேகம். விட்டுறாதீங்க, இந்த நாள்ல மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இந்த நாளில் ஒரு புதிய அபிஷேகத்துல, ஒரு புதிய வல்லமையில, ஒரு புதிய கிருபையில என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஹalleluya அதை கேட்க போறோம். ரீபனரதலாபனா കണ്ണടിയിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. ആകാബ് വിരച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. സുലഭമാ കർമ്മേലിലെ യാത്രയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. ആകാബ് വിരച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ. சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து கிடைக்கும் ஒரு அபிஷேகம், ஒரு தீய போல நிரப்பா, ஒரு அக்கினி போல நிரப்பணும் ஆண்டவரே. அவர் நல்லவை குறைஞ்சு போகவே இல்லை. அக்கினி உனக்குள்ள இறங்குகிறது. இறங்கிக் கொண்டே இருக்கிறது. சில சுவாவங்களை சுட்டரிக்க, சில விடுதலைகளை பெற்றுக்கொள்ளபடியாய் அக்கினி இறங்குகிறது. சில பேருடைய பாவங்களை அவன் சுட்டரிக்கத்தக்கதாய், சில சாபங்களை சுட்டரிக்கத்தக்கதாய், ஒரு சில வியாதிகளை அவன் நீக்கத்தக்கதாய் ஒரு வல்லமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கி கிரியை செய்ய தொடங்குகிறது. ஆண்டவருடைய பலவீனங்கள் எல்லாம் உடைக்கிறார், சில கட்டுகளை உடைக்கிறார். நன்றி நன்றி ஆண்டவரே. சில பலவீனங்கள் எல்லாம் இதனால மாறுகிறது. உனக்கு பலனாய் மாறப்போகிற அபிஷேகம், உனக்கு பலனாய் மாறப்போகிற அபிஷேகம், உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அபிஷேகம். நன்றி 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 ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு கூட துதிக்க, நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்க ஆவியில நிறைவினால. ஹalleluya ஹalleluya. உன்னை ஆவியாக வேண்டும் என்று சொல்லி அபிஷேகத்தின் நிறைவு. சில கட்டுகள், சில பலவீனங்கள் சில சுகங்கள், சில சுகங்கள் ஆராதனை வெளிப்படுகிறது. சில சுகங்கள் ஆராதிக்க முடியாம கட்டி வச்சுக்கிற எல்லா பார்வை வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைந்து மாறட்டும். உடைந்து மாறட்டும். சில பார்வை வல்லமைகள், ஆமென், ஆராதிக்க தடையாயிருக்கிற சில பார்வை வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உடைந்து மாறட்டும். சில பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து மாறட்டும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து இன்னும் இன்னும் என் நிரப்புங்க ஆண்டவரே, இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு விசப்பா, ஒரு விச ஆண்டவரை நிரப்புங்க. பலவீனமான பாத்திரம் என்ன ஒரு விச நிரப்புங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்க விரும்புறீங்க? ஆண்டவரை பார்த்து யாரெல்லாம் கேட்க விரும்புறீங்க? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்னை தள்ளிடாதங்கப்பா, என்னை தள்ளினா எங்க ஆண்டவரே போவேன், என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சில காரியத்தை ஞாபகப்படுத்துறா. அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா?
இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சிந்த மாறாம இருக்கிறதுக்கு, முன்னேற முடியாம இருப்பதற்கு சில பழக்கங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். அதெல்லாம் ஆண்டு சமூகத்தை அர்ப்பணிக்கலாம். சிலருக்குள்ள சில சிந்தைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த சிந்தையெல்லாம் ஆண்டு சமூகத்தை அர்ப்பணிச்சு அதை மேற்கொள்ளும் போது அவர் நம்மத்தில் இறங்கி வர போதுமானவராய் இருக்கிறார். அந்த பலவீனங்கள் எல்லாம் நீக்கி அவர் வல்லமராய் இருக்கிறார். அவரை பார்த்து ஆவியோடு ஆராதிக்க முடியல, உண்மையோடு ஆராதிக்க முடியலப்பா, நான் இதுவரை இருந்தது போலவே நடிச்சிட்டு இருக்கிறேன். இல்ல, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாகவே கொண்டு வந்திருக்கிறார். இனி நாம் இப்படி இருக்க மாட்டோம். இனி நம்ம ஜெப வாழ்க்கை இப்படி இருக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்காது. நம்ம எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் புதிய வழிநடத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு, நம்ம மேல ஒரு கிருபை வச்சிருக்காரு. அந்த நோக்கமே மாற்றமுள்ளது. வெற்றிக்கான வாழ்க்கை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கை ஒரு வெற்றியின் பாதையிலே நடக்க போகிறது. ஆமென். வாழ்க்கை வெற்றியாய் முடிய போகிறது. தோல்விகள் ஜெயமாய் மாறப் போகிறது. ஸ்தோத்திரம். பலவீனங்கள் பலமாய் மாறப் போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறாய். ஆமென். எதையெல்லாம் இழந்திருந்தால் அதையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது. ஆவியானவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆமென். இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வார். வாழ்க்கை வெற்றியின் பாதையில் நடக்கும். வாழ்க்கை வெற்றியாய் முடியும். வெற்றியை தருகிற நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சொல்லுகிறார் கூட இருந்து நான் நடப்பிக்கும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தோல்விகள் ஜெயமாய் மாறும். எந்த இடத்துல நீ தோல்விகளை கண்டிருக்கிறாயோ அந்த இடத்திலே நீ வெற்றியை காணப்போகிறாய். இதுவரை உன்னால் முடியாத காரியங்களை நீ முடியும் என்று சொல்லி முன்னேற போகிறார். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் தேவன் உன்னை நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. இனி கீழாக அல்ல மேலாக, இனி கீழாக அல்ல மேலாக தேவனை உயர்த்த போகிறார். ஒரு உயர்வின் வழியிலே அவனை நடத்தப் போகிறார். நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து மகிமையானவர், நன்றி ஆண்டவர், விடுதலை கொடுத்து நன்றி சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து மகிமையானவரே நன்றி, மகத்துவமானவரே நன்றின்னு சொல்லி அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா, விட்டு கொடுக்கலாமா? இன்னும் ஆண்டவரை பார்த்து நம்ம ஆராதிக்க போறோம். இன்னும் கூப்பிட போற கர்த்தரை மகிமையுள்ள கரம் வெளிப்படட்டோன்னு சொல்லி மகத்துவமான காரியங்களை செய்கிற கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாய் நம்ம அர்ப்பணிச்சு உள்ளத்தின் ஆழத்துல இன்னும் ஆண்டவரே வாழ்க்கையில விடுதலை வேணும். நீங்க சொன்ன வார்த்தையில நிறைவேற்ற நீ வல்லவராகவே இருக்கீங்கப்பா. என் வாழ்க்கையில இன்னும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து மகிமையானவரை அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே மகிமையானவரை பார்த்து உதவாத எண்ணில் நீ உறவானி, இங்க இல்லாத என் பொழுதும் விடியாதே. உதவாத எண்ணில் நீ உறவானி, இங்க இல்லாத என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாத என் பொழுதும் தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா, என்ன மறந்தா எங்கே போகலா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா, என்ன மறந்தா எங்கே போகலா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்த யாருக்கு உள்ள உடைந்து கிடக்கிறது. உடைந்த பாத்திரம் பயன்படுத்த முடியும். அது உமக்கே தெரியும்.
உடைந்த பாத்திரங்களை, உதவாத பாத்திரங்களை பயன்படுத்த தேவனால் மட்டுமே முடியும். உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாத என் பொழுதும் விடியாதே. உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாத என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாத என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாத என் தேவகுமாரா, தேவகுமாரா, வேண்டுதலை காத்தவரே, வேண்டுதலை கேளுங்க ஆண்டவரே. துக்கமாயிருக்கிறவர்களை மகிழ்ச்சியாக்குகிறவரே, பாடுகளில் இருக்கிறவரே, கட்டிலிருந்து விடுவிக்கிறவரே, அதிகாரம் படைத்தவரே, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் விடுவிக்கப்படுவார்கள். ஒரு வார்த்தை சொல்ல இந்த உள்ளங்களை இந்த நேரத்திலே கட்டி எழுப்பும்படியா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா இங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய செல்ல பிள்ளை, நீ என்னுடைய செல்ல பிள்ளை, நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உனக்கு நான் செய்யாம இருப்பேனோ? உன்னுடைய அழுகை நான் பார்க்காமல் இருப்பேனோ? உன்னை நான் விடுவிக்காமல் இருப்பானோ? நீ கேட்டதை உனக்கு கொடாமல் இருப்பேனோ? உன்னை விடுவிக்காமல் நான் எங்கே போவேன்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியிலிருந்து விடுவித்தவர் அல்லவா நான்? தானியேலை சிங்க கபியிலிருந்து விடுவித்தவர் அல்லவா நான்? உன்னை விடுவிக்காமல் போவேனோ? உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். ஒரு விண்ணப்பத்தை கேட்பேன், உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். தேவன் உன்னை மேன்மையான பாதையிலே நடத்தும்படியாக உன்னை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். உன்னை ஆராதிக்க வைத்திருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுக்க செய்திருக்கிறார். நீர் அவருக்காய் வாழும்படியாக ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்காய் வாழுகிற உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். உன் விண்ணப்பங்களை கேட்டேன். உன்னை கண்ணீரை துடைப்பேன், உன்னை கண்ணீரை துடைப்பேன். எதை குறித்தெல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறையோ அந்த கலக்கத்தின் மத்தியில நான் உன்னை விடுவிப்பேன். நான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன். உலகம் கைவிட்டாலும், கணவன் கைவிட்டாலும், மற்றோர் பெற்றோர் எல்லாம் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று இந்த காலையிலே கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். யாரிடத்திலே சொல்லுவேன்? யாரிடத்திலே சொல்லுவேன்? என் அங்கலாய்ப்புகளை யாரிடத்திலே சொல்லுவேன்? ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ? கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ? உன் உள்ளத்தை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உன் பெருமூச்சை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் பெருமூச்சை கேட்டேன், உன் பெருமூச்சை கண்டேன், உன் பெருமூச்சை கேட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உன் பெருமூச்சுகளுக்கு கூட பதில் கொடுக்கும்படியா இந்த காலை வேளையில உனக்கு வாக்கு பண்ணுகிறார்.
ஹalleluya. நீர் சொன்னால் போதும் செய்வேன், உம் வழியில் நடப்பேன், உன் பாதம் கொண்டே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் கொண்டு பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசு, ஆராதனை இயேசுக்கே, ஆராதனை இயேசுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் கொண்டு பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. உறுதியாய் சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் கொண்டு பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் கொண்டே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் எல்லாரும் சொல்லுவோம், செய்வேன், நான் காட்டும் ஒரு வார்த்தை சொன்னப்பேன், உன் பாதம் கொண்டே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்வேன், நான் அதை செய்வேன் ஆண்டவரே, நீங்க சொன்ன அதை நான் செய்வேன். இந்த வாக்குறுதி ஆண்டவருக்கு கொடுங்க, உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும். ஆண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட அகப்படல, ஆகிலும் இப்பொழுது உடைய வார்த்தையின்படி செய்கிறேன், நீ சொன்னதனால செய்கிறேன், நீ சொன்னதை செய்வேன். என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய குறைகள் தீரும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உம்முடைய நாமம் மகிமைப்படும். நீங்க சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? சவுலை ஆண்டவர் சந்தித்த போது சவுல் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன்? ஆமா, இதுவரை என் மனம் போல வாழ்ந்துட்டேன், இதுவரை நான் எப்படி வாழணுமோ அப்படி வாழல, உம்மை பிரியப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆமா, ஒரே ஒரு காரியம் தான். May be very simple, it may be very simple and simple, but it makes a difference. அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். லாசருடைய கல்லறைக்கு முன்னாலே நின்று கல்லை அகற்றுங்கள், அது ஒண்ணுதான், வெரி ஸ்மால் திங். கல்லுகளை அகற்றுவது யாராலும் கூடும், ஆனா உயிரோடு இருப்ப ஒரு அற்புதம் நடப்பதற்கு அந்த கல்லுகள் நீக்கப்பட வேண்டும், அந்த கல் நீக்கப்பட வேண்டும். சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற அதை அகற்றணும்னு சொல்றீங்களா? நான் அகற்றிடுறேன், நான் அதை விட்டுறேன். என்னுடைய பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பார்வோன் சேனை என்னை தொடர்ந்து வருகிறது, ஆனா பாதுகாக்க நீர் இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லை. ஆண்டவரே பயப்படாதீங்கள், பார்வோனின் சேனைகளை செங்கடல்ல மூழ்கடித்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு விசேஷமாக உங்களுடைய கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரே என்று உங்களுடைய கரத்தை உயர்த்தின போது அந்த கரத்தை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். ஹalleluya. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். இனி அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அக்கினியிலே நடந்தாலும்
பெரும் வெள்ளத்திலே அகப்பட்டாலும் அந்த கரம் உங்களை தூக்கி எடுக்கும். அந்த கரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த கரம் உங்களை தாங்கும். அந்த கரம் உங்களை தப்பு வைக்கும். அது உங்களை ஏந்தும். அந்த கரம் உங்களை தூக்கி சுமக்கும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில சிலருடைய கரத்தை கர்த்தர் தொட்டிருக்கிறார். நிச்சயமாகவே தொட்டிருக்கிறார். அந்த கரத்திலே தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது. அந்த சரீரத்திலே தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது. தேவனுடைய விடுதலை அந்த சரீரத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் துவங்கி இருக்கிறது. இன்றைக்கு அந்த விடுதலை ஆரம்பமாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு விடுதலை அடைந்தது போல அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். இதோ உங்களுடைய பயணம் துவங்குகிறது. தேவனுடைய அற்புதமான உணவை உண்ணும்படியாக, மன்னாவை புசிக்கும்படியாக தேவன் உங்களை ஹல்லேலூயா அக்கினி ஸ்தம்பத்தினால், மேக ஸ்தம்பத்தினால் நடத்தும்படியாக இதோ நீங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இனி உங்களுடைய நடக்கை, இனி உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது. இந்த மாற்றத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகிறது. ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. Thank you, Jesus. உங்களை அந்த நற்கிரியை தொடங்கினார், முடிவு பரியந்த நடத்துவார். நற்கிரியை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. தேவனுடைய நற்கிரியைகள் உங்களுடைய ஆரம்பமாயிருக்கிறது. சிலர் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இழந்து போன பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மீண்டும் பெற்றிருக்கிறார்கள். சிலருடைய துக்கங்கள் மறைந்து போயிருக்கிறது. சிலருடைய வியாதிகள் மறைந்து போயிருக்கிறது. அநேக கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடுதலையான வாழ்க்கை இன்றைக்கு ஆரம்பமாகிறது. அது தொடர்ந்து நடக்கும். உங்களிலே அந்த நற்கிரியை துவங்கினவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, உம்மோடு கூட நடக்க எனக்கு கற்றுத்தார். நான் உம்மோடு கூட நடக்க விரும்புகிறேன். நீர் எனக்கு முன்னாக செல்லும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் நான் வர மாட்டேன். நீர் எனக்கு முன்பாக போகும். எந்த நெருக்கங்கள், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேராக உங்களை நடத்த போகிறார். நீ ஆசீர்வாதத்தை காண போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரும் ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அந்த காலம் துவங்கிவிட்டது. அந்த காலம் இன்றைக்கு துவங்கிவிட்டது. அந்த காரியம் துவங்கிவிட்டது. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஜீவன் பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம்
செய்தேனும் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேன். ஆண்டவர் தம்முடைய சேவைக்காய் உன்னை அழைத்திருக்கிறார். அதை இன்றைக்கு உறுதி பண்ணி இருக்கிறார். மறுபடியும் உன்னை உறுதி பண்ணி இருக்கிறார். அந்த எஜமானனுக்கு ஊழியம் செய்யும்படியாய், அவருக்காய் ஊழியம் செய்யும்படியாய் சிலரை தேவன் அழைத்திருக்கிறார். அவருடைய பணியில ஈடுபடும்படியாக, அவருடைய பணிக்கு ஒத்தாசையா இருக்கும்படியாக, அவருக்கு உதவியா இருக்கும்படியாக அவருடைய பணியிலே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதைவிட பெரிய சேவை இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா. அநேக நாட்களா இந்த உணர்வு எனக்குள்ளே இருக்கிறது. அதுக்கான நேரம் அல்ல, காலம் அல்ல, அதற்கான வழிவாசல் திறக்கப்படல நினைச்சு உனக்காக வெண்கல தாழ்பாள்கள் ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுக்கும்படியா இரும்பு கதவுகளை எல்லாம் உடைத்து, வெண்கல தாழ்பாள்களை உடைத்து கர்த்தர் உனக்கு பொக்கிஷத்தை தரப்போகிறார். தருவேன் என்று சொன்னவர் தருவார். செய்யப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரே கலாஷா கராதி உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு நோக்கம், ஒரு பெரிய திட்டம் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். உன்னை ஒப்புக்கொடு, உன்னை கொண்ட திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒப்பு கொடுத்தால் உன்னை கொண்ட பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ போகும் இடமெங்கு கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவருடைய பிரசன்னமுக்கு வாய் செல்லும். தடைகளை நீக்கிறோம், முன்னே செல்லுவார். உன்னை புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குவார். உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவார். நீ ஜாதிகளை சுதந்திரிப்பார். பூமியை சுதந்திரிப்பார். தேவன் உனக்கு ஜனங்களையும் ஜாதிகளையும் சுதந்திரமாய் கொடுப்பார். அழைத்த இந்த பாதையிலே நீ தொடர்ந்து ஓடு. Thank you Jesus. நன்றி ராஜா, ஆமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் எங்களுக்குள்ளே வல்லமையாய் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை புதுப்பித்ததற்காய் நன்றி. எங்களை புதிதாய் அபிஷேகம் பண்ணதற்காய் நன்றி. இழந்து போன பரிசுத்த ஆவியை திரும்ப தந்ததற்காய் நன்றி. கிருபைகளை தந்ததற்காய் நன்றி. வரங்களை தந்ததற்காய் நன்றி. வல்லமையாய் அபிஷேகத்திற்காய் நன்றி. அந்நிய பாஷை அடையாளத்தை தந்ததற்காய் நன்றி. வாக்கு தத்தங்களை தந்ததற்காய் நன்றி. ஆண்டவரை தொடர்ந்து உடைய பாதையிலேயே ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.